இந்த ஆண்டின் குழந்தை இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் எழுத்தாளர் யுமா வாசுகிக்கும், யுவ புரஸ்கார் விருது எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமனுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் குழந்தை இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது டெல்லியில் இன்று ஜூன் 15 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ் மொழிக்கான விருதுக்கு எழுத்தாளர் யுமா வாசுகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் எழுதிய தன்வியின் பிறந்தநாள் என்ற நூலுக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது. இவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்தவர். யுமா வாசுகி இவரது இயற்பெயர் தி மாரிமுத்து. மொழிபெயர்ப்பாளர், ஓவியர், எழுத்தாளர் என்ற பன்முக திறமை கொண்டவர். 2017ஆம் ஆண்டு மலையாள எழுத்தாளர் ஓ.வி. விஜயன் எழுதிய கசாக்கிஹிண்ட இதிகாசம் நூலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வதற்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு அளிக்கப்பட்டது. யுவ புரஸ்கார் விருது, அதாவது இந்திய மொழிகளில் மற்றும் ஆங்கிலத்தில் சிறப்பாக எழுதி வரும் 35 வயதுக்கு உட்பட்ட இளம் இந்திய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் சாகித்ய அகாடமி சார்பில் ஆண்டுதோறும் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் தமிழ் மொழிக்கான விருதுக்கு எழுத்தாளர் லோகேஷ் ரகுராமன் எழுதிய விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லோகேஷ் ரகுராமன் பெங்களூரில் கணினி தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிந்து வரக்கூடியவராக இருக்கிறார். விஷ்ணு வந்தார், நீர், பதுமராகம், அரோமா, அது நீ போன்ற இவரது பல்வேறு படைப்புகள் அதிகம் கவனம் பெற்றவையாக இருக்கிறது. விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுத்தாளர்களுக்கு ரூபாய் 50,000க்கான காசோலை மற்றும் செப்பு பட்டயம் ஆகியவை கொண்ட விருதுகள் புதுடெல்லியில் நடக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வில் வழங்கப்படும் என்று அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது நமது செய்திப் பிரிவுக்கு.